நான் யாருன்னு தெரியாது. நான் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் எல்லாரும் கூட்டு சேர்த்து நான் போலாமா? நீங்க யாரு? இவனை எப்படி கொலை பண்ணலாம்? அந்த பொண்ணை லவ் பண்ற இன்னொருத்தனை வச்சு கொலை பண்ணலாம். போலாமா? நீங்க ஏமாண்டா. யம தர்மராஜாவா? நீங்க என் கடைசி ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடி என்ன கொன்னுட்டீங்களே. என்னடா சொல்ற? உன் கடைசி ஆசையா? அவகிட்ட லவ் சொல்ல 2 வருஷமா சுத்தி வந்து அவகிட்ட அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் செருப்படி வாங்கி அவ அண்ணன் கிட்ட செம்ம அடி வாங்கி அவளுக்கு என் மேல சிம்பத்தி வர வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவளை என்னை பார்த்து சிரிக்க வைக்கவும், ஐயோ பாவம் இப்படியோ ஒருத்தன் என் பின்னால சுத்துறான்னு அவளை என்னை பத்தி நினைக்க வைக்கிற டைம்ல லவ் சொல்லலாம்னு போனா என் உயிரை எடுத்துட்டீங்களே. இது உங்களுக்கே அடுக்குமா? தர்மராஜான்னு உங்களுக்கு ஏன் பேர்? தர்மம் தவறா ராஜா? சொல்லுங்க தெய்வமே. அப்படிப்பட்ட நீங்க என் கடைசி ஆசை நிறைவேறாம என்னை கூட்டிட்டு போனா எப்படி சாமி? கடைசி ஆசை தானே. அவகிட்ட என் லவ் சொல்லியே ஆகணும் கடவுளே. சரி போ, காதலை சொன்ன மறுகணம் உன் உயிர் எடுக்கப்படும். தேங்க்ஸ் கடவுளே. போய் வா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல. அவன் ரொம்ப கெஞ்சனா. ஏன் பாஸ், மனுஷன் கூட பேச்சு கூட தெரிஞ்சோம், ஏன் இப்படி பண்ணீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச மட்டும் இப்படி வச்சிங்க. சரி விடுங்க, இன்னும் 3 நாளுக்குள்ள டேட்டா பஸ் மேலே போய் ஆகணும். ஸோ இந்த 3 நாளுக்குள்ள அவன் உயிரை எடுத்துருவோம். ஹாய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு? வாட்ச் ஓடல. எத்தனை மணிக்கு ஓடும்? செருப்பு பிஞ்சிரும். தேங்க்யூ. ஐயா ஐயா, இவன் இந்த ஜென்மத்துக்கு சொல்ல மாட்டான் போலயே. சரி விடுங்க, ஈவினிங் பார்ப்போம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், களி இருக்கா? ஐயோ, ஹலோ, களி வீட்லயே இருக்கா? இவனுக்கு ஒரு வேளை ஞாபகத்துல இருக்குமோ? என்ன பேசுறீங்க? மனுஷங்க உடல் விட்டு வந்ததும் உலகம் மறந்துடும், மறுபடியும் உடலுக்கு போகும்போது மற்ற மறந்துடும். தெரியாதா உங்களுக்கு? இவன் கேரக்டரே இப்படிதான் போலப்பா. இப்போ என்ன பண்றது? நாளைக்கு பார்ப்போம். எப்படியாச்சும் லவ் பண்ணு. ச்சே, செருப்பு வேற பிஞ்சு பிஞ்சு போகும். பேச்சு விளையாடுறதுவா செம்ம காமெடியில பாஸ். சரி இருங்க, அவன் டேட்டா பஸ் எடுத்து பார்ப்போம். பாஸ், அவன் 2 வருஷமா இப்படிதான் பாஸ் வந்து நின்று பார்த்துட்டு போயிருக்கான். என்னடா விமல், இன்னைக்கு உங்க ஆளை பார்க்க இன்னைக்கு போறியா? ஹாஃப் டே. அவன் மதியமே போயிட்டு இருப்பான். மண்டே தான்டா. ஐயா, என்னடா இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் போச்சு, நம்ம 2 பேரும் நல்லா மாட்டணும். கடவுளை கூப்பிடுவோம். கடவுளே, யாரால இப்படி ஆச்சு? என்ன மன்னிச்சிடுங்க கடவுளே. அவன் லவ்வர் சொன்னதும் கூப்பிட்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். பட் இதையும் மீறிட்டீங்க. உயிர் கொடுக்குற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அம்மா
சாரி கடவுளே. நாளைக்கு அவன் வரணும். என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை அவனுக்கு நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தாம போனா, அவன் செத்து போனா, நீங்க போஸ்டிங் இருந்து விலக்கப்படுவீங்க. ஹாய் விமல். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நான் உங்க பின்னால 2 வருஷமா சுத்துறேன். தெரியும். அது என்னன்னா, எது? எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. டைம் ஆச்சு, நான் போகணும். வாட்ச் நல்லா ஓடுதுங்களா? உங்களை விடவே நல்லாவே ஓடுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை லவ் பண்றேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தம்பி, போலாமா? கடவுளே, குட் ஜாப். ஆமா, என்ன எதுக்காக சொன்னீங்க? யமன் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. என்ன பண்ணாரு யமன்? நீங்களே பாருங்க.